புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு இடையே தமிழ்நாட்டில் நேற்று பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக திடீர் மழை பெய்தது. இன்றும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் டிசம்பர் மாத தொடக்கத்திற்கு பிறகு மழை ஓய்ந்து பனி மற்றும் குளிரின் தாக்கமே அதிகமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தற்பொழுது மழை பெய்து வருகிறது. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. மூஞ்சிக்கல், ஏரிச்சாலை, 7 ரோடு சந்திப்பு, அப்சர்வேட்டரி, அண்ணா சாலை, பாம்பாறுபுரம், வட்டக்கானல் உள்ளிட்ட இடங்களில் மழையால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. இதனால் வாகனங்கள் மிதமான வேகத்தில் இயக்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி, எட்டயபுரம், அயன்ராசாப்பட்டி, சிந்தலக்கரை, சிங்கிலிப்பட்டி, நாலாட்டின்புத்தூர், இனாமணியாச்சி, இலுப்பையூரணி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. மேலகரம், சிந்தாமணி, வாசுதேவநல்லூர், சிவகிரி, இலஞ்சி, குற்றாலம் உள்ளிட்ட தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் இடியுடன் கனமழை பெய்ததால் குளிர்ச்சி நிலவியது. கிளைமேட் மாறி போன பார்த்தீங்கன்னா காலையில் அடித்த வெயில் பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகி செம்ம மழை பெஞ்சிருக்கு. எங்களால் பக்கத்தில் பஸ்ஸை கூட எங்களால் போக முடியல, அந்த அளவுக்கு செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. விருதுநகர் மாவட்டத்தில் கூமாப்பட்டி, கான்சாபுரம், தம்பிப்பட்டி, மகாராஜபுரம், கோபாலபுரம், சேசபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தேனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை கொட்டியது. அல்லிநகரம், அன்னஞ்சி, அரண்மனைப்புதூர், பழனிசெட்டிப்பட்டி, வீரபாண்டி பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. தமிழகம் கேரளாவை இணைக்கும் போடிமெட்டு மலைச்சாலையில் கனமழை கொட்டியது. கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான பேரூர், மாதம்பட்டி, ஆலந்துறை, தொண்டாமுத்தூர், விராலியூர், நரசிபுரம், வடவள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் மழையை தொடர்ந்து குளிர்காற்று வீசியது. இதனிடையே லட்சத்தீவு, குமரிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும், இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுவதால் நாளை வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்காலில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. வருகின்ற 5ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசு சிகரெட் உள்ளிட்ட அனைத்து புகையிலை பொருட்களுக்கான வரிகளை உயர்த்தியுள்ளது. இந்த வரி உயர்வு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் நிலையில் ஒரு சிகரெட்டின் விலை எவ்வளவு உயரும் என்பது குறித்து பார்க்கலாம். கடந்த மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது புகையிலை பொருட்களுக்கான வரிகளை உயர்த்தும் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் மசோதா நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்பட்டது. புதிய சட்டத்தில் உள்ள வரி விதிப்புகள் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதால் அன்று முதல் புகையிலை மற்றும் பான் மசாலாவின் விலைகள் உயர்கின்றன. இதில் சிகரெட்டிற்கு இதற்கு முன்பு 28% GST, ஆபத்தை ஏற்படுத்தும் பொருள் என்பதால் தனியாக இழப்பீட்டு வரியும் வசூலிக்கப்பட்டு வந்தது. இந்த இழப்பீட்டு வரி சிகரெட்டின் நீளம், அதன் அடிப்படை விலை உள்ளிட்டவற்றை பொறுத்து 5% முதல் 36% வரை வசூலிக்கப்பட்டது. அதாவது 1000 சிகரெட்டுகளுக்கு 2076 முதல் 4170 ரூபாய் வரை இந்த இழப்பீட்டு வரி வசூலிக்கப்பட்டு வந்தது. இவை தவிர NCCD எனப்படும் தேசிய பேரிடர் அவசரகால நிதியும் வசூலிக்கப்பட்டு வந்தது. இது 1000 சிகரெட்டுகளுக்கு தோராயமாக 510 ரூபாய் முதல் 850 ரூபாயாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் இழப்பீட்டு வரிக்கு பதிலாக புதிய கலால் வரியை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது. அதன்படி இனி 1000 சிகரெட்டுகளுக்கு 2150 ரூபாய் முதல் 8500 ரூபாய் வரை கலால் வரி வசூலிக்கப்பட உள்ளது. மேலும் சிகரெட் உள்ளிட்ட அனைத்து புகையிலை பொருட்களுக்கான GST 28% இருந்து 40% உயர்த்தப்பட்டுள்ளது. முன்பு வசூலித்த
NCCD வரி எந்த மாற்றமும் இன்றி தொடரும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் MRP எனப்படும் அதிகபட்ச சில்லறை விலையில் தோராயமாக 50 முதல் 60% வரை நிறுவனங்கள் வரியாக கட்ட வேண்டிய தேவை எழுந்துள்ளது. இந்த வரிச் சுமையை சமாளிக்க சிகரெட்டுகளின் விலையை 18 முதல் 35% வரை தயாரிப்பு நிறுவனங்கள் உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதாரணமாக 68 முதல் 70 மில்லிமீட்டர் என்ற வழக்கமான அளவுள்ள 10 சிகரெட்டுகளை கொண்ட ஒரு பெட்டியின் விலை 100 ரூபாய் என்றால் அதன் மதிப்பு 15 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஒரு சிகரெட்டின் விலை 1.5 ரூபாயில் இருந்து 5.5 ரூபாய் வரை உயர வாய்ப்பு உள்ளது. மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாயும் நாட்டின் முதல் புல்லட் ரயில் அடுத்த ஆண்டு சுதந்திர தினத்தன்று தனது சேவையை தொடங்கும் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். புல்லட் போன்று அதிவேகத்தில் சீறி பாயும் புல்லட் ரயில்கள் ஜப்பான், சீனா, பிரான்ஸ், ஜெர்மனி, தென்கொரியா ஆகிய நாடுகளில் தொலைதூர நகரங்களை குறைந்த நேர பயணங்கள் மூலம் இணைத்து வருகின்றன. அந்த வகையில் நாட்டின் முதல் புல்லட் ரயில் திட்டத்திற்கு கடந்த 2017ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. மகாராஷ்டிராவின் மும்பை முதல் குஜராத்தின் அகமதாபாத் வரையிலான இந்த புல்லட் ரயில் திட்டம் 2023ஆம் ஆண்டு டிசம்பருக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் உள்ளிட்ட காரணங்களால் கட்டுமான பணிகள் தாமதமாகின. ஜப்பான் அரசின் தொழில்நுட்பம் மற்றும் நிதி உதவியுடன் நடைபெற்று வரும் இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு 85,801 கோடி ரூபாயை செலவு செய்துள்ளது. இதுவரை 412 கிலோமீட்டர் தூரத்திற்கு அடித்தள பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் 405 கிலோமீட்டர் தூரத்திற்கு தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் மும்பை அகமதாபாத் இடையேயான புல்லட் ரயில் திட்டம் படிப்படியாக செயல்பாட்டிற்கு வரும் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். खुलता है वो बुलेट ट्रेन के लिए भी, वो कब तक आ जाएगी? बुलेट का 2027 में आप सब अभी से टिकट खरीद लो. முதற்கட்டமாக சூரத்திலிருந்து பிலிமோரா வரை 100 கிலோமீட்டரிலும் பின்னர் வாபியிலிருந்து சூரத் வரை 50 கிலோமீட்டர் வரையும் புல்லட் ரயில்கள் இயக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் வாபியிலிருந்து அகமதாபாத் வரையிலும் அதன் பிறகு தானேவிலிருந்து அகமதாபாத் வரையிலும் என படிப்படியாக திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்த சேவை மூலம் அகமதாபாத்தில் உள்ள சபர்மதிக்கும் மும்பைக்கும் இடையேயான 508 கிலோமீட்டர் தூரத்தை மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் 1 மணி நேரம் 58 நிமிடங்களில் கடக்க முடியும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது. இரு மாநிலங்களின் வதோதரா, ஃபரூச், சூரத், வாபி, தானே உள்ளிட்ட 12 முக்கிய நகரங்களில் நின்று செல்வதால் மொத்த பயண நேரம் 2 மணி 17 நிமிடங்களாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த சேவை தமிழ்நாட்டிற்கு வரும் பட்சத்தில் சென்னையிலிருந்து திருச்சிக்கு 56 நிமிடங்களிலும், மதுரைக்கு 1 மணி 18 நிமிடங்களிலும், கோவைக்கு 1 மணி 27 நிமிடங்களிலும் சென்றடைய முடியும். தமிழ்நாடு முழுவதும் முக்கிய சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக குவிந்து புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி தீர்த்தனர். தமிழ்நாடு முழுவதும் 2026 ஆங்கில புத்தாண்டு பிறப்பு வெகு விமர்சையாக நேற்று கொண்டாடப்பட்டது. நள்ளிரவு முதலே ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டை மக்கள் வரவேற்றனர். புத்தாண்டு விடுமுறையொட்டி சுற்றுலா தலங்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. சென்னையில் மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் கடற்கரை, அண்ணா நகர் டவர் பூங்கா, கிண்டி சிறுவர் பூங்கா உள்ளிட்ட இடங்களுக்கு மக்கள் குடும்பத்துடன் வருகை தந்து பொழுதை உற்சாகமாக கழித்தனர். அட்மாஸ்பியரும் நல்லா இருக்கு, அந்த காத்துக்கும் வெதருக்கும் சூப்பரா இருக்கு. இது வரைக்கும் நியூ இயர் அன்னைக்கு வந்ததில்லை, பொங்கல் லைக் இந்த மாதிரி ஒகேஷன்ல வந்ததில்லை. ஐ வாண்டட் டு see the crowd. நான் இந்த crowd பார்க்கணும்னே தான் வந்தோம். செமையா இருந்தது. மாமல்லபுரத்தில் திரண்ட சுற்றுலா பயணிகள் புராதன சின்னங்களை கண்டு களித்தனர். கிருஷ்ணா பால்ஸு, அதுக்கப்புறம் பீச்சு, நிறைய இடம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ ஃபேமிலியோடு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அமைந்துள்ள செஞ்சி கோட்டைக்கு 10,000த்திற்கு மேற்பட்டோர் சென்று புத்தாண்டை கொண்டாடினர். நியூ இயரில் வந்து நாட்டில் வந்து மக்கள் நோய் நொடி இல்லாமல் விவசாய செழிப்போட எல்லாரும் நல்லா வாழணும்
எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டோம். கடலூர் வெள்ளி கடற்கரையில் குவிந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கடலில் குளித்து மகிழ்ந்தனர். மக்கள் கூட்டம் அலைமோதியதால் காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்தது. சேலம், ஈரோடு, தருமபுரி உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் மேட்டூர் அணை பூங்காவில் திரண்டு புத்தாண்டு விடுமுறையை கழித்தனர். பாம்பு, முயல் பண்ணைகளை கண்டு ரசித்த மக்கள் காவிரி ஆற்றில் குளித்து மகிழ்ந்தனர். கோவை காந்திபுரத்தில் புதிதாக திறக்கப்பட்ட செம்மொழி பூங்காவிலும் கூட்டம் அலைமோதியது. பூங்காவை நேற்று ஒரே நாளில் 29,683 பேர் பார்வையிட்டு சென்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை யானைகள் முகாமில் திரண்ட சுற்றுலா பயணிகள் யானைகளுக்கு உணவு வழங்குவதை பார்த்து ரசித்தனர். ஒகேனக்கல்லில் குவிந்த மக்கள் நீர்வீழ்ச்சியில் குளித்தும் பரிசல் பயணம் செய்தும் புத்தாண்டை கொண்டாடினர். புத்தாண்டையொட்டி கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அந்தி சாயும் வேளையில் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் பிரைன் பூங்காவை கண்டு ரசித்தும் குதூகலித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் வழக்கத்தை விட கூட்டம் அலைமோதியது. டேனிஷ் கோட்டை, அருங்காட்சியகம் உள்ளிட்ட இடங்களில் சுற்றி பார்த்தும் கடற்கரை மணலில் குடும்பமாக அமர்ந்தும் பொழுதை கழித்தனர். வேளாங்கண்ணி கடற்கரையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கடலில் குளித்து மகிழ்ந்தனர். இங்க 4 days தங்குவோம். இந்த 4 days ரொம்ப ஜாலியா இருக்கும். பீச்சுக்குலாம் வந்து குளிப்போம், சமைச்சு சாப்பிடுவோம், ரொம்ப ஜாலியா இருக்கும். புத்தாண்டு பிறப்பையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களை சுற்றி பார்த்த மக்கள் மாலையில் திற்பரப்பு அருவிக்கு சென்று குடும்பத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். இதேபோன்று பொள்ளாச்சியை அடுத்த ஆழியாறில் உள்ள கவியருவி உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு சென்று மக்கள் புத்தாண்டை கொண்டாடினர். தொடர்வது 1 நிமிட செய்திகள். சி மற்றும் டி பிரிவு அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், ஆசிரியர்கள் என மொத்தம் 9 லட்சம் பேருக்கு பொங்கல் போனஸ் வழங்க 183 கோடியே 86 லட்சம் ரூபாயை அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. பொங்கல் திருவிழாவை எழுச்சியோடு கொண்டாடி மகிழ 2024-2025 ஆண்டிற்கான போனஸ் மற்றும் பொங்கல் பரிசு வழங்க இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சி மற்றும் டி பிரிவு அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தொகுப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் அரசு பணியாளர்களுக்கு 1000 ரூபாய் போனஸ் வழங்கப்படும் என்றும், இதேபோன்று குறைந்தபட்சம் 240 நாட்கள் அல்லது அதற்கு மேல் பணியாற்றிய முழு மற்றும் பகுதி நேர பணியாளர்களுக்கும் 1000 ரூபாய் போனஸ் வழங்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம பணி அமைப்பு மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்களுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம் அறிவித்த நிலையில் அவர்களுடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு இன்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது, அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது, ஊதிய குழு முரண்பாடுகளை களைவது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ போராட்டம் நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளது. இதனிடையே கடந்த 22ஆம் தேதி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்டமாக இன்று காலை சென்னை தலைமைச் செயலகத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். காலை 11 மணிக்கு போடோ ஜியோ அமைப்புடனும் 11:30க்கு ஜாக்டோ ஜியோ அமைப்புடனும் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம் தொடர்பாக ககன்தீப் சிங் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ள நிலையில் 2வது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் சமத்துவ நடைப்பயணத்தை திருச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திருச்சியிலிருந்து மதுரை வரை இன்று முதல் 12ஆம் தேதி வரை நடைப்பயணம் செல்கிறார். இவரது நடைப்பயணத்தின் தொடக்க நிகழ்ச்சி தென்னூரில் உழவர் சந்தை மைதானம் அருகே உள்ள மாநகராட்சி திடலில் இன்று காலை நடைபெறவுள்ளது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு வைகோவின் நடைப்பயணத்தை தொடங்கி வைக்கிறார். வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக தனது நடைப்பயணம் இருக்கும் என்று வைகோ தெரிவித்துள்ளார்.
தாராளமாக எடுத்துக்கலாம். நிச்சயமா தேர்தல் பிரச்சாரத்தை இதில் முன்வைப்பேன். வைகோவின் சமத்துவ நடைபயண தொடக்க விழாவில் கூட்டணி கட்சி தலைவர்களான திருமாவளவன், காதர் மொய்தீன், கமல்ஹாசன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இதனையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை விமானம் மூலம் திருச்சிக்கு வருகிறார். விமான நிலையத்திலிருந்து முதலமைச்சர் சாலை மார்க்கமாக உழவர் சந்தை மைதானத்திற்கு வருகை தரவுள்ளார். அப்போது வழிநெடுகிலும் திமுகவினர் முதலமைச்சருக்கு வரவேற்பு அளிக்க உள்ளனர். சமத்துவ நடைபயணத்தை தொடங்கி வைத்த பின்னர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமானம் மூலம் சென்னை புறப்பட்டு செல்கிறார். முதலமைச்சர் வருகையையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட 10,175 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருப்பதாக அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரளாவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனு அளிக்கலாம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரையும், டிசம்பர் 28ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையும் விருப்ப மனுக்கள் விநியோகம் செய்யப்பட்டன. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தங்களது தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று 2187 பேர் விருப்ப மனு அளித்திருப்பதாக கட்சி தலைமை தெரிவித்துள்ளது. இதேபோன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரளாவில் அதிமுக சார்பில் போட்டியிட 7,988 பேர் விருப்ப மனு அளித்துள்ளனர். கேரள மாநிலம் எர்ணாகுளம் பகுதியில் பாழடைந்த கிணற்றில் விழுந்து தவித்த யானையை வனத்துறையினர் பல மணி நேரம் போராடி மீட்டனர். ஆலுவா அருகே மேக்காபால பகுதியில் தனியார் தோட்டத்தில் உள்ள பாழடைந்த கிணற்றில் குட்டி யானை ஒன்று தவறி விழுந்து தவித்தது. வெளியேற முடியாமல் யானை பிளறியதை கேட்டு அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் வனத்துறையினர் விரைந்தனர். பொக்கை இயந்திரம் மூலம் கிணற்றையொட்டி பள்ளம் வெட்டி யானை மேலே ஏற வழி ஏற்படுத்தினர். ஆனாலும் குட்டி யானை வெளியேற முடியாமல் தவித்ததால் வெடி போட்டு அச்சமூட்டி அதனை மேலே வர வைத்தனர். பின்னர் குட்டி யானைக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு அடர்ந்த வனப்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு விடப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கருவறை கதவுகள் மற்றும் துவாரபாலகர் சிலைகள் மட்டுமின்றி மேலும் 7 இடங்களில் இருந்து தங்கம் திருடப்பட்டிருப்பதாக சிறப்பு புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு சபரிமலை ஐயப்பன் கோயில் கருவறை வாயிலில் இருபுறமும் உள்ள துவாரபாலகர் சிலைகளில் இருந்த தங்க கவசங்கள் செப்பனிடும் பணிக்காக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. செப்பனிடும் பணிக்காக ஒப்படைக்கப்பட்ட போது சுமார் 43 கிலோ இருந்த தங்க கவசங்கள் 4.5 கிலோ குறைந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வரும் நிலையில் தேவசம் போர்டு முன்னாள் நிர்வாக அதிகாரி உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் உன்னிகிருஷ்ணன் போத்தியை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு அனுமதி கோரி சிறப்பு புலனாய்வு குழு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. அதில் கருவறை கதவுகள் மற்றும் துவாரபாலகர் சிலைகள் மட்டுமின்றி மேலும் 7 இடங்களில் இருந்து தங்கம் திருடப்பட்டிருப்பதாக சிறப்பு புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது. குறிப்பாக சிவன் சிலையின் மேற்கு பகுதி, அலங்கார வளைவு மற்றும் தூணில் இருந்த தகடுகள் என 7 இடங்களில் இருந்து தங்கம் திருடப்பட்டு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் பங்கஜ் பந்தாரிக்கு சொந்தமான சென்னையைச் சேர்ந்த ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் நிறுவனத்தில் ரசாயன கலவை மூலம் தங்கம் சுரண்டி எடுக்கப்பட்டதாகவும் சிறப்பு புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது. புத்தாண்டு நாளையொட்டி மெரினா கடற்கரையில் உள்ள திமுக முன்னாள் தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நினைவிடங்களுக்கு இரவில் சென்ற முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் அங்கு குழுமியிருந்த பொதுமக்களிடம் தனது புத்தாண்டு வாழ்த்தை பரிமாறிக்கொண்டார். முன்னதாக புத்தாண்டு தினத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அமைச்சர்கள், திமுக எம்பிக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் இல்லம் முன்பு குவிந்த திமுக தொண்டர்கள், சிறுவர்கள், பெண்கள் உள்ளிட்டோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாழ்த்தினர். முதலமைச்சருக்கு புத்தகங்கள், பொன்னாடைகள், பூங்கொத்துக்களை கொடுத்தனர். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், புது வெற்றியை தேடித்தரவுள்ள தொண்டர்களுடன் தொடங்கியது புத்தாண்டு என குறிப்பிட்டுள்ளார். மழையை பொருட்படுத்தாமல் முதலமைச்சரை சந்தித்த திமுகவினர் அவரை வாழ்த்து மழையில் நனைய வைத்தனர். ஆங்கில புத்தாண்டு நாளில் அதிகாலை முதலே
விழுப்புரம், சேலம், பெங்களூரு போன்ற பகுதிகளில் இருந்து வந்திருந்த ரசிகர்கள் போயஸ் கார்டன் இல்லம் முன்பு திரண்டிருந்தனர். இதனையடுத்து ரஜினிகாந்த் தனது ரசிகர்களை சந்தித்து வாழ்த்து கூறினார். சாரு எதுவும் சொல்ல வேண்டாம், வாழ்த்து சொன்னாங்க. அவர் பார்த்தாவே எங்களுக்கு ஒரு பிளஸிங் தான். அவர் பார்வையால் தான் நாங்கள் நல்லாவே இருக்கிறோம். நம்பிக்கோசரம் தான் சேலத்துலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் நம்பிக்கோசரம் தான் இவர் தான் தீவிர ரசிகர். இந்த பாப்பா 12/12/2011 பிறந்து ரஜினி எப்படி இருக்கு நீங்க சாரை பார்த்தது? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு தலைவர் பார்த்ததுல. ஸோ கடவுளை பார்த்தது இந்த நியூ இயர்க்கு மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு கண்டிப்பா தெரியும் இந்த வருஷம் மிகப்பெரிய வெற்றி அடையும்ன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதனிடையே முத்து படத்தில் இடம்பெற்ற காட்சியை தனது எக்ஸ் பக்கத்தில் ரஜினிகாந்த் பதிவிட்டுள்ளார். ஆண்டவன பாரத்தை போட்டு வண்டி எந்த ரூட்ல போறதோ அந்த ரூட்ல சிவான்னு சொல்லி போயிட்டு இருக்க வேண்டியதா. இது போன்ற விழா நாட்களில் ரஜினிகாந்தை சந்திப்பது மனமகிழ்ச்சி தருவதாக ரசிகர்கள் தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை கிராமத்தில் அனுமதியின்றி மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இந்த மஞ்சுவிரட்டு போட்டியில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் ஆர்வமாக அடக்க முயன்றனர். காளைகள் முட்டியதில் காயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதேபோல காரைக்குடி அருகே கல்லல் கீழக்கோட்டை கிராமத்தில் அனுமதியின்றி மஞ்சுவிரட்டு நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட காளைகள் இதில் அவிழ்த்துவிடப்பட்டன. மஞ்சுவிரட்டை காண ஏராளமான மக்கள் திரண்டிருந்த நிலையில் காளைகள் முட்டியதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இன்று முதல் வரும் 8ஆம் தேதி வரை நேரடி இலவச தரிசனத்திற்கு மட்டுமே அனுமதி என திருமலை தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கடந்த 30ஆம் தேதி அதிகாலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. அன்று முதல் நேற்று இரவு வரை இலவச தரிசனத்திற்கு முன்பதிவு செய்த பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று முதல் வரும் 8ஆம் தேதி வரை நேரடி இலவச தரிசனம் மட்டுமே அனுமதிக்கப்படும் என திருமலை தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. அதன்படி டோக்கன்கள், டிக்கெட் இல்லாமல் நேரடியாக வந்து ஏழுமலையானை தரிசித்து சொர்க்கவாசல் பிரவேசம் செய்யலாம். இந்நிலையில் நேரடி தரிசனம் மூலம் ஏழுமலையானை வழிபட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாறை சாறையாக திருப்பதி மலைக்கு வந்த வண்ணம் உள்ளனர். பக்தர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை திருப்பதி தேவஸ்தானம் ஏற்பாடு செய்துள்ளது. கார் உரிமையாளர்களின் ஃபாஸ்டேகுக்கு நோ யோர் வெஹிக்கிள் எனப்படும் KYV நடைமுறை தேவையில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வாகனம் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக KYV என்ற புதிய நடைமுறை கடந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. இதன் மூலம் சுங்கச்சாவடி கட்டணத்திற்கான ஃபாஸ்டேக் சரியான வாகனத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க முடியும் என்றும் ஒருவரது ஃபாஸ்டேகை மற்ற நபர்கள் பயன்படுத்துவது தடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த சரிபார்ப்பு மீண்டும் செய்யப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் புகைப்படங்கள், ஆவணங்கள் சமர்ப்பிப்பதில் உள்ள சிக்கல்கள் போன்றவற்றின் காரணமாக வாகன உரிமையாளர்கள் பல சிரமங்களை சந்தித்தனர். இந்த நிலையில் கார் உரிமையாளர்களின் ஃபாஸ்டேகுக்கு KYV நடைமுறை தேவையில்லை என்று தேசிய நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் வங்கிகள் ஃபாஸ்டேக் வழங்கும் போது KYV நடைமுறையை பின்பற்ற தேவையில்லை என்றும், விதிகளை மீறும் பட்சத்தில்தான் KYV கேட்கப்படும் என்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை விளக்கமளித்துள்ளது. புத்தாண்டின் முதல் நாளிலேயே தாஜ்மஹாலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மூடு பணிகளுக்கிடையே மறைந்திருந்த காதல் சின்னத்தின் அழகை கண்டு வியந்தனர். ஜம்மு காஷ்மீர் கதுவா, படேர்வா உள்ளிட்ட பகுதிகளில் பனி மூடிய மலைகளின் அழகை ரசிக்க குவியும் சுற்றுலா பயணிகள் பனிப்பந்துகளை வீசி உற்சாகமாக கொண்டாடினர். இமாச்சல பிரதேச மாநிலம் சம்பாவில் சுற்றுலா பயணிகள் புதிய பனிப்பொழிவை ரசித்து பனி மூடிய மலைகளில் ஆட்டம் போட்டு மகிழ்ந்தனர்.
சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்ததால் மணாலி சோலாங் பள்ளத்தாக்கு மற்றும் அடல் சுரங்கப்பாதையில் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. வங்கதேசத்தில் மேலும் ஒரு இந்து தொழிலதிபர் வன்முறை கும்பலால் கொடூரமாக தாக்கப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேசத்தில் தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியானதில் இருந்து அங்கு சிறுபான்மையினரான இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. இந்நிலையில் ஷரியத்பூர் மாவட்டத்தில் மற்றொரு இந்து நபர் வன்முறை கும்பலால் தாக்கப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளார். அவர் 50 வயதான கோகோன் சந்திரதாஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். திலாய் கிராமத்தில் வசிக்கும் கோகோன் சந்திரதாஸ் கீர்பங்கா பகுதியில் மருந்தகம் மற்றும் மொபைல் பேங்கிங் கடை நடத்தி வந்ததாகவும் நேற்று முன்தினம் இரவு தனது கடையை பூட்டிவிட்டு ஆட்டோவில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது ஒரு கும்பல் அவரை ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. தாக்குதல் நடத்திய கும்பலைச் சேர்ந்த 2 நபர்களை கோகோன் சந்திரதாஸ் அடையாளம் கண்டுவிட்டதாக தெரிகிறது. இதனால் அந்த கும்பல் அவரது தலையில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்துள்ளது. உடனடியாக கோகோன் சந்திரதாஸ் அருகே உள்ள குளத்தில் குதித்து உயிருக்கு போராடியதாக கூறப்படுகிறது. அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. வங்கதேசத்தில் கடந்த 2 வாரங்களில் இந்து மதத்தைச் சேர்ந்தவர் தாக்கப்படுவது இது 4வது முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையின் மேட்டுக்குப்பம் பகுதியில் தூய்மை பணியாளர்கள் பணி முடிந்ததும் புத்தாண்டு கேக் வெட்டி நடனமாடி மகிழ்ந்தனர். சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷுடன் தூய்மை பணியாளர்கள் கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் இனிப்பை பகிர்ந்து புத்தாண்டை கொண்டாடினர். புத்தாண்டு மற்றும் பள்ளி தேர்வு விடுமுறையொட்டி பொள்ளாச்சி ஆழியாறு கவியருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குழந்தைகளுடன் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். ஆழியாறு அணை பூங்கா பகுதியிலும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது. இதனால் வனத்துறையினர் மற்றும் ஊர்காவல் படையினர் அப்பகுதியில் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். புத்தாண்டு என்பதால் கூட்டம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் உற்சாகமாக நீராடினர். குடும்பத்துடன் நீச்சல் குளத்தில் குளித்தும் கோதையாற்றில் படகு சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற வலியுறுத்தி விவசாய சங்கத்தினர் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசிராமணி பேரூராட்சியில் குறுக்குப்பாறையில் 2 ஏக்கர் நிலப்பரப்பில் 1,05,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் திடக்கழிவு மேலாண்மை கிடங்கு கட்டப்பட்டுள்ளது. இங்கு குப்பை கொட்டினால் விவசாயம் பாதிக்கும் என தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் விவசாயிகள் அரை நிர்வாணத்தில் சங்கு சேகண்டி வாசித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் வீட்டின் கேட்டில் சிக்கிக் கொண்ட நாயை தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். வீட்டின் இரும்பு கேட்டில் தெருநாய் ஒன்றின் தலை சிக்கிக் கொண்டது. பொதுமக்களின் தகவலை அடுத்து அங்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரமாக போராடி கொண்டிருந்த நாயை பாதுகாப்பாக மீட்டனர். புதுச்சேரியில் மதுபோதையில் காரை ஓட்டி சாலை ஓரம் இருந்த மீன்கடை மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியதால் காரின் கண்ணாடிகளை பொதுமக்கள் அடித்து நொறுக்கி உள்ளனர். புத்தாண்டை கொண்டாடிவிட்டு மதுபோதையில் காரில் வந்த இளைஞர்கள் உப்பளம் பகுதியில் சாலை ஓரம் இருந்த மீன்கடை மீது மோதி விபத்தை ஏற்படுத்தினர். காரில் இருந்த இளைஞர்களை நைய புடைத்த பொதுமக்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அருகே நடத்தையில் சந்தேகப்பட்டு மின்சார ஷாக் கொடுத்து மனைவியை கொலை செய்த கணவரை காவலர்கள் கைது செய்துள்ளனர். பள்ளிகொண்டாவை அடுத்த காட்டுக்கொள்ளை கிராமத்தைச் சேர்ந்த கருணாகரன் தனது மனைவி கலையரசி இறந்துவிட்டதாக நாடகமாடியுள்ளார். பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் விசாரித்த காவலர்கள் கலையரசியின் கை மற்றும் கால்களில் மின்சார ஷாக் கொடுத்து கணவனை கொலை செய்ததை கண்டுபிடித்தனர். இதையடுத்து பள்ளிகொண்டா காவலர்கள் கருணாகரனை கைது செய்தனர். காரைக்குடி அருகே கல்லல் கீழக்கோட்டை பகுதியில் ஆங்கில புத்தாண்டையொட்டி நடந்த மஞ்சுவிரட்டு போட்டியில் ஒரு காளை பார்வையாளர்களுக்கு பீதியை ஏற்படுத்தியது. குறுக்கே வந்த இருசக்கர வாகனத்தை பதம் பார்த்த அந்த காளை பிடிக்க முயன்ற இளைஞர்களை விரட்டியதால் பலர் காலிடறி கீழே விழுந்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அபிமுகேஸ்வரர் கோவிலில் உலக நன்மை வேண்டி தைவான் நாட்டைச் சேர்ந்த 10 பேர் கொண்ட குழுவினர் வழிபாடு செய்தனர். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் கும்பகோணம் மகாமக குடத்தின் வரலாறு மற்றும் தீர்த்தம் குறித்து ஆய்வு செய்து வரும் தைவான் குழுவினர் மகாமக குடம் அருகே அமைந்துள்ள அபிமுகேஸ்வரர் கோவிலில் தரிசனம் செய்தனர்.
ஈரோடு திம்பம் மலைப்பாதையில் இரவில் உலவிய யானை கரும்பு ஏற்றி வந்த லாரியை மறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. யானை நடமாட்டம் அச்சத்தால் இரவில் அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் மட்டுமே மலைப்பாதையில் அனுமதிக்கப்படுகின்றன. இந்நிலையில் கரும்புலோடு ஏற்றி வந்த லாரியை ஒற்றை யானை வழிமறித்து கரும்புகளை சுவைத்த பின் அங்கிருந்து நகர்ந்து சென்றது. கரெக்டா சங்கல்பம் பண்ணுங்க. ரங்கசாமி கொஞ்சம் ஃபாஸ்ட், கொஞ்சம் அதே லெவல்ல பண்ணுங்க. திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோயில் ஆராட்டு புண்ணிய தீர்த்தமான பரளியாறு கோதையாறு நதிகளுக்கு மகா ஆரத்தி நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. பெருமாள் கோயிலின் மேற்கு வாசல் அருகே உள்ள பரளியாற்றின் கரையில் நடைபெற்ற இந்த ஆரத்தி நிகழ்ச்சிக்கு முன் பால் உள்ளிட்ட பொருட்களால் நதிகளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. மகா ஆரத்தி நிகழ்ச்சியையொட்டி வெள்ளிமலை சமய வகுப்பு மாணவிகளின் பஜனையும் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மணியக்காரன்பட்டியில் மழை பெய்ய வேண்டி ஐயப்ப பக்தர்கள் பூக்குழி இறங்கி வழிபட்டனர். மந்தை பகவதி அம்மன் கோயிலில் 28ஆம் ஆண்டாக பூக்குழி திருவிழா நடைபெற்றது. இதில் விரதமிருந்த 200க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதன்பின் அம்மன் கோயில் பூசாரிகள் மற்றும் முருக பக்தர்கள் பூக்குழி இறங்கினர். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய நெல்லை சரக டிஐஜி பொறுப்பை சரவணன் முறைப்படி ஏற்றுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லை சரகத்தில் சட்டம் ஒழுங்கை அமைதியாக பராமரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வரவிருக்கும் தேர்தலை பிரச்சினையின்றி நடத்துவது உறுதி செய்யப்படும் என்றும் கூறினார். தேவக்கோட்டை அருகே புலியடி தம்பம் பகுதியில் இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடத்தி புத்தாண்டு கொண்டாடப்பட்டது. பெரிய மாட்டு வண்டி, சிறிய மாட்டு வண்டி என மொத்தம் 43 மாட்டு வண்டிகள் போட்டியில் ஒன்றை ஒன்று முந்திச் சென்றதை பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்தி கண்டுகளித்தனர். புத்தாண்டு நாளில் வேலூர் கோட்டை பூங்காவில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்து குடும்பத்துடன் நேரத்தை கழித்து மகிழ்ந்தனர். கோட்டையில் உள்ள ஜலகண்டீஸ்வரர் கோயிலில் பிரதோஷத்தையொட்டி நந்தி பகவானுக்கு நடந்த சிறப்பு அபிஷேகத்தை கண்டு தரிசனம் செய்தனர். பாஜகவில் 75 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஓய்வு பெறுவார்களா என்று கேள்வி கேட்ட பத்திரிகையாளரை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடிந்து கொண்டார். கொல்கத்தாவில் செய்தியாளரிடம் பேசிய அவரிடம் பாஜகவில் 75 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஓய்வு பெறுவார்களா என்று பத்திரிகையாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமித்ஷா, மேற்கு வங்கத்தை பற்றி கவலைப்படுமாறும் தன்னுடைய கட்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் கூறினார். தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்துள்ளது. கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 12,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 சவரன் தங்கம் 99,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் 256 ரூபாய்க்கும், 1 கிலோ பார் வெள்ளி 2,56,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் 43ஆம் நாளான நேற்று கிளிப்பச்சை வர்ணப்பட்டு உடுத்தி முத்துக்கொண்டை சாற்றி ரங்கநாதர் சொர்க்கவாசலை கடந்து சென்றார். அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரங்கா ரங்கா என்று பக்தி பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனம் செய்ய பக்தர்கள் சண்முக விலாச மண்டல தடுப்பு வேலியை ஏறி குதித்து உள்ளே சென்றதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதனால் குழந்தைகள், முதியவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். பாதுகாப்பு பணியில் காவலர்கள் இல்லாததால் இந்த நெரிசல் ஏற்பட்டதாக பக்தர்கள் தெரிவித்தனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் கோவில் வளாகம் முக்கிய பகுதிகளில் எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக காட்சியளித்தது.
திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இசையமைப்பாளர் இளையராஜா சுவாமி தரிசனம் செய்தார். அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் உள்ள சம்பந்த விநாயகர், அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலையம்மனை தரிசனம் செய்த அவர் நவகிரக வழிபாடும் செய்தார். அதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கோவிலில் நெடுஞ்சான் கிடையாக தரையில் விழுந்து வழிபட்டார். இளையராஜாவுக்கு அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் சார்பில் சிவாச்சாரியர்கள் பிரசாதங்கள் வழங்கி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். புதுக்கோட்டையை அடுத்த நவனசமுத்திரம் அருகே உள்ள மேலத்தேமுத்துப்பட்டியில் பீகார் மாநில ரயில்வே ஊழியரை கத்தியால் குத்த முயன்ற சரித்திர பதிவேடு குற்றவாளியை காவலர்கள் கைது செய்தனர். ரயில் செல்ல ரயில்வே கேட் போடப்பட்ட நிலையில் கேட்டை திறக்க கூறி கார்த்திக் என்பவர் கேட் கீப்பர் தீரஜ்குமாரை கத்தியால் வயிற்றில் குத்த முயன்றுள்ளார். தடுத்த போது கையிலும் வயிற்றிலும் கீறல் விழுந்து காயமடைந்த ஊழியர் திருச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திருப்பத்தூர் அருகே புத்தாண்டு நள்ளிரவில் அராஜகத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். படந்தோப்பு பகுதியில் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தின் சைலன்சரை கழற்றிவிட்டு அதிக சத்தத்துடன் சாலையில் வலம் வந்த இளைஞர்களை முருகேஷ்குமார் என்பவர் தட்டி கேட்டுள்ளார். இதனால் அவரை தாக்கிய இளைஞர்கள் பின்னர் அவரது வீட்டிற்கு ஆயுதங்களுடன் சென்று பொருட்களை உடைத்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் உள்ள காமாட்சியம்மன் கோயிலில் காமாட்சி அம்பிகைக்கு தங்கத்தில் கற்கள் பதித்த ஒட்டியானம் ஒன்றை திருவையாறைச் சேர்ந்த சங்கரநாராயணன் குடும்பத்தினர் காணிக்கையாக வழங்கினர். அதனை காஞ்சிபுரம் சங்கரமடத்தின் பீடாதிபதிகளான சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அம்மனுக்கு அணிவித்து சிறப்பு தீபாராதனை செய்தார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் காசி விஸ்வநாதர் கோயிலில் வழிபாடு நடத்திய நடிகை கஸ்தூரியிடம் குரங்கு ஒன்று பால் பாக்கெட்டை பிடுங்கிச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நடிகையும் பாஜக பிரமுகருமான கஸ்தூரி திருப்பரங்குன்றம் மலைமேல் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் அங்கிருந்த தீர்த்த குளத்தில் பால் ஊற்றி வழிபாடு நடத்தினார். அப்போது திடீரென வந்த குரங்கு ஒன்று கஸ்தூரியின் கையில் இருந்த பால் பாக்கெட்டை பறித்துச் சென்றது. திண்டுக்கல் ராணி மங்கம்மாள் காலனியில் உள்ள மணிகண்டன் கோவிலில் நடைபெற்ற 44ஆம் ஆண்டு மண்டல பூஜை பூக்குழியில் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் பெண்கள் தீமிதித்து வேண்டுதல்களை நிறைவேற்றினர். முருகன் சன்னதியின் முன்பு 108 சங்குகள் வைத்து பக்தர்கள் சங்கில் பால் ஊற்றி சங்கு அபிஷேகம் செய்தனர். அதேபோல நத்தம் அருகே உள்ள மணக்காட்டூர் தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவிலிலும் பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். குற்றச்சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு பொதுமக்கள் அளிக்கும் புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆவடி மாநகர காவல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா அறிவுறுத்தியுள்ளார். மதுரை தெற்கு மண்டல ஐஜியாக பதவி வகித்து வந்த பிரேமானந்த் சின்ஹா ஆவடி மாநகர காவல் ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்டார். காவல்துறையினர் பேண்ட் வாத்திய இசையுடன் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பொறுப்பேற்ற உடனேயே அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தியவர் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் தொடர்பான விவரங்களை கேட்டறிந்தார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. காலாப்பூரில் திண்டுக்கல் காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பெரிய மாட்டு வண்டி, சின்ன மாட்டு வண்டி என 2 பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது. இதில் மொத்தம் 44 மாட்டு வண்டிகள் பங்கேற்று இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தோடின. இதில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். திருப்பூரில் 10,000க்கும் மேற்பட்ட கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் உற்பத்தியை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் கறிக்கோழி விலை உயரக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம், காங்கேயம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் கூலிக்கு கறிக்கோழி பண்ணை அமைத்து வளர்த்து வருகின்றனர். தற்போது 1 கிலோ கோழிக்கு ₹6.50 என்று கூலி வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. பிராய்லர் கோழி வளர்ப்புக்கு கிலோவுக்கு ₹20, நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு ₹25, காடைக்கு கிலோ ஒன்றுக்கு ₹7 நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று பண்ணை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை நிலையூர் பகுதியில் அக்குபஞ்சர் படித்துவிட்டு ஆங்கில மருத்துவ சிகிச்சை அளித்த போலி மருத்துவர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்ச்செல்வி என்பவர் அக்குபஞ்சர் படித்துவிட்டு தன்னுடைய வீட்டின் ஒரு அறையில் கிளினிக் நடத்தி வந்தார். இவர் நோயாளிகளுக்கு அலோபதி சிகிச்சை அளிப்பதாக மாவட்ட சுகாதாரத்துறைக்கு தகவல் வந்தது. இதன் அடிப்படையில் அவருடைய வீட்டில் மருத்துவ குழுவினர் ஆய்வு நடத்திய போது ஆங்கில மருந்துகள், ஊசிகள் கைப்பற்றப்பட்டன. மேலும் இது தொடர்பாக அதிகாரிகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் தமிழ்ச்செல்வி மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை தேடி வருகின்றனர்.